அவர் அடிக்காங்க யார் என்னன்னு நீங்களே பார்த்து பணம் அத்தாடு போடு போறோம் பாவம் ரெண்டு கோயில் லவ் பண்ணிருக்கோம் 4 பேர் கஞ்சாச்சிட்டு வருவான் அதை தேடி அவனை தேடி அவனுக்கு இறங்குவாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காதல் இதயத்துக்கு வரேன்னு இன்னும் காணவில்லையே. அவர் வந்தா பேசவே கூடாது. அத்தா என் கூட பேசாதீங்க. ஏன் எதற்காக மாமா என் கூட பேசாதீங்க மாமா? ஏமா எங்க போயிருக்கீங்க இவ்வளவு நாளா? வெயிட் பண்ணி இவ்வளவு நாளா வெயிட் பண்றேன். கனிமொழி என்னை தவறாக நினைக்க வேண்டாம். தங்கையை பார்த்துட்டு தங்கைக்கு அறிவுரை சொல்லிட்டு பிறகு சந்திக்கலாம் வந்து உன்னை. ஏன் சந்தேகம்? நான் உன்னை என்னவோ நினைச்சேன் மாமா. யாரோ எங்கெங்க போறாங்க. அப்படிலாம் போவேனா? அப்படிலாம் இல்ல. என் மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு கொஞ்சம் நினைச்சே பாக்கல மாமா. மாமா ஐ லவ் யூங்க. நானும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். எந்த நேரத்துல சரி எப்போதும் சரி எப்பவுமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன். என்ன பார்த்து பேசு. ஆமா ஏங்க உன்னை பார்த்தா பேசுறேன். உன்னை பார்த்துட்டு அளவில சந்தோஷங்க, அளவில்லாத ஆனந்தங்க இருக்க வேண்டும். மனசெல்லாம் மாறி போச்சுங்க எனக்கு. உன்னதான் எழகும் இடம் எழகும் என் மனதை கவர்ந்து விட்டது. இந்த இடத்தை விட்டு போவதற்கே மனதில்லை. கனிமொழி இமயமலை இடிந்தாலும் குமரிமலை குவிந்தாலும் செஞ்சி மலை செறிந்தாலும் வந்தவாசி மலை மறைந்தாலும் ஆசை வைத்து ஆசை போல் கொடியேறி பூவன் அரும்பு வைத்து அதுபோல் என் மீது யாரு பாசம் வச்சாலும் சரி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாமா. சத்தியமாக சத்தியமாக கனிமொழி. ஆமா அன்பு இதயமே எங்கள் உதயமே
மனசெல்லாம் மாறி போச்சுங்க. மாற வேண்டும். உன்னை விட்டு போவதுக்கு மனசே வரலங்க. இருக்க வேண்டும். அளவில்லாத சந்தோஷம், அளவில்லாத ஆனந்தம். அத்தான் இல்லைங்க மாமா, ஐ லவ் யூ மாமா. மாமா எப்படி தெரியுமா, அத்தை மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு பாடி அத்தை மக பாடுது. மாடி அழகு போல அந்த மகவுடன் நினைச்சு அழகு கவிதை நான் படிப்பேன். அப்படியா? இனப்பெரியாத இப்படியே இருக்கணுங்க. என்னை விட்டு போனீங்க, உங்களுக்கு கடவுளா பார்த்து ஒரு கூலி கொடுப்பேன். கண்டிப்பா போக மாட்டேன். சத்தியமா சத்தியமா நானும் போக மாட்டேன். எனக்காக என் தாய் தன்னை தேடி கொண்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேங்க. தனியா இருக்க வேண்டுமா? தனியா இல்ல, எனக்காக கூடிய இருக்க சொல்றீங்களா? நான் எப்படி இருப்பது? விட்டு இருப்பேன். நானும் உன்னை விட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வர வேண்டும். சீக்கிரம் வரேன். எனக்காக காத்து கொண்டு இருக்கேன். கண்டிப்பா 5 நிமிஷத்துல பின்னாடி வரணும். பாடிக்கொண்டே சந்தோஷமாக போக வேண்டும். ஆடை முழுவதும் நடைய நடைய மழை அடிப்பதடி நெஞ்சிலாச வெள்ள மழை அடிப்பதடி நெஞ்சிலாச வெள்ள வழிய வழிய அலை அடிக்குதடி நீல விழிகிற மயங்கி மயங்கி நம்ம நாட்டுல எங்கெங்க கல்விச்சாலை இருக்குது, எங்கெங்க ஆலை இருக்குது, எங்கெங்க நந்தவனம் இருக்குது, மொத்தம் எனக்கு தெரியும். காட்டிக்கிட்டே வரேன்.
வீரர்கள் இப்ப சைலண்ட் ஆகுது. இது எப்படிமா சுத்தி பாருங்க. போர்னு வந்தா போதும் அவன் பீரிங்க எடுத்து ஓடுவான், குதிரைல போவான், கத்தி எடுத்து ஓடுவான், ஒரே அமக்கலமா. அப்பதான் கலகலன்னு இப்ப சைலண்டா கொண்டாந்து பாத்துங்க இருப்பாங்க. சார் இருந்தாலும் எனக்கு தண்ணி தான் அடிக்குது. தண்ணி தாங்கடா. ஆமா. ஆறு பக்கத்துல ஓடு அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயினே ஆத்துக்கு போலாம். பூமுகம் மலர ஆடை விழுந்து நனைய மணி அடித்தடி நெஞ்சிலாக வெள்ள வழிய வழி அலை அதோ தெரி குளக்கரைக்கு சென்று பொழுதோட தண்ணி கொண்டு வந்துடுறேன். தண்ணி சாப்பிடுவாங்க. நான் வரமாட்டேங்க. தண்ணி தான் எடுக்குது. நான் வரமாட்டேன். எதுக்கு வரமாட்டேன்? இந்த ஆறு குளம் கிணறு எங்கெல்லாம் வரமாட்டேன். காவான் தான் சொல்லுறேன் வரேன். ஆமா. ஆறு கிணத்துக்குள்ள ஏன் வரமாட்டேன்? எனக்கு நீச்சல் தெரியாது. உள் நீச்சல் தான் தெரியும். உள்ள போனா வரமாட்டேங்க. சரி நீ போய் குச்சா போ. சரி நான் போய் எங்க யாரோ பண்ண ஆத்திர அடிச்சு போகுது. நீ போய் காப்பாத்து சொல்ல அவனே ஓட்டானே. நான் பொம்மலனா ஓட்டான். ஆம்பளை தான் நான் கேட்பான். சூப்பர் பிகர் ஆகுது. ஒரே தெரிஞ்சா நானே காப்பாத்திருப்பேன். என் உயிர் போனா கூட போது காப்பாத்திட்டு உயிர் போயிட்டு பிறகு அப்படி காப்பாத்து. ஐயோ பாயில தண்ணி அடிக்குதா? தண்ணி குடிச்சு கயிறு உப்பிட்டுக்குதா? தண்ணி ஏத்தா உயிர் போயிடும். எப்படி எடுக்கிறது? நான் எடுக்கிறேன் பாரு. கைத்துல கை வச்சு பம்ப் பண்ணா தண்ணி வந்து வெளியே கை வைக்காத எடுப்பா. காலை வைக்கிறேன். அப்ப கை வைக்க கூட காலை வைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்? கை வைக்காத காலை வைக்காத. ஆனா தண்ணி எடுக்கும். டாக்டரா மாறுங்க. எப்படி? எடுப்பாங்க. வாய் வச்சு அப்ப பக்கத்துல ஒரு சேர் போறோம். சுகுணா மோட்டர் ஒண்ணு வாங்குறோம். பைப் ஒண்ணு வாங்குறோம். மோட்டர்ல ஒரு சொரு, நம்ம வாயில ஒரு சொரு. அப்புறம் மோட்டர் தண்ணி எடுத்துட்டா தண்ணி வந்து வெளியே. அப்ப எனக்கு தெரியும். நீ எடுப்பா. எப்படி எடுப்பா? ஆபத்துக்கு பாவல்ல. நான் தான் தொட்டு தூக்கணும். ஆமா ஆமா. அதான பார்த்தா இதான் என்ன தொடவா நான் தொடவா நீ மட்டும் அப்படி இல்லப்பா. சரி பரவாயில்லைங்க. நாட்டு இளவரசி தொட்டியாடு. அதான் ஆத்துல தண்ணி வர மாட்டேங்குது. எல்லாம் சாவரங்கெல்லாம் தண்ணி குச்சிட்டு குடிச்சு சேர்த்துறாங்க. அதான் ஆத்துல தண்ணி அப்பப்போ நின்று போகுது. எழுந்துச்சு எனக்கு கருப்பைக்கு வந்தீங்கன்னு பார்த்தேன். நம்மளை பார்த்தா கருப்பைக்கு மேல இருக்குது. ஓடி போன ஆத்துல அடிச்சு போன இவர் தான் உன்னை காப்பாத்தினார். நீங்களா? ஆமா. உடம்பை படகாக்கினார். கையை துடுப்பாக்கினார். அடித்தா கை அங்க ஒரு சுயல் ஒன்று வந்தது. பூண்டு ஓடினார். அப்பால் போய்விட்டு உன்னை லபா கட்டு தூக்கினார். படா கட்டு போட்டு விட்டார். விட்டாங்க பில்டப் பண்ணோம். அவன் பில்டப் பண்ணி நானோ பண்றான். நம்ம பண்ணக்கூடாதா? எனக்கு என் உயிரை காப்பாத்துனது நீங்களா? எனக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. வாய்க்கு தெரிஞ்சு போல பட்டுன்னு முட்டு போட்டோம். பரவாயில்ல. சரி காப்பாத்தியாச்சு. இன்னும் நிறைய இடம் சுத்தி பார்க்கணும். போலாம். ஒரு பெண்ணு உயிரை காப்பாத்திருக்கீங்க. சரி அந்த பொண்ணு பேர் என்ன? யாரா இருந்தாலும் அப்படி இல்லப்பா. அப்பா கேட்டாருன்னா சுத்தி பாத்தீங்க என்னென்ன பாத்தீங்க? இந்த பொண்ணை காப்பாத்தினேன். அவ பேர் என்னன்னு கேட்டா சொல்லணும். அதானே நம்ம கேட்டு வரோம். பாபா வணக்கம். வணக்கங்க. ஆமா அந்த நாட்டுல யாரு? நான் ஒரு ஏழ்மையான பாவமே.
ஐயா வந்துட்டா ஆமா இவ்வளவு நகை மாத்திக்கிறா இதெல்லாம் கவரிங்க கவரிங்க ஆமா. இத போட்டு ஆம்பளை பசங்களை ஏமாத்துறீங்களா ஏமாத்துறோம். அவன் இவ்வளவு நகை போட்டு நம்பி லவ் பண்ணிடுறான் கல்யாணம் ஆயிட்டு 3 மாசம் பொறுத்து கட்சத்துக்கு எடுத்து வச்சா டூப்ளிகேட் நகைச்சான் சரி பரவாயில்ல சொந்த வீடுக்குதா சொந்த வீடு இல்லைங்க கிடையாதா இல்ல நிலங்களா எதுவுமே இல்ல சரி வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்குதா குடிமரம் இருக்குதா பகுதியில் மெத்த குடிக்குதா சின்ன சின்ன பசங்கிறானுங்களா எந்த மாவட்டம் நீ எந்த தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆதார் கிடைக்குதா ரேஷன் கார்டு இருக்குதா ஓட்டு ஐடி கார்டுயா கான்பூர் கார்டு இருக்குதா இல்ல ஏரி வேலை அஞ்சாவது இருக்குதாடியா ஊர் என்ன பேர் என்ன இதுதான் ஏங்க கேட்க நீ ஒவ்வொன்றா கேட்டு சொன்ன மொத்தமா கேட்டு வந்துடுறேன் அதுதான் என்ன மாவட்டம் தாலுகா இதெல்லாம் கூட கேட்பாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னா கேட்கணுங்க சரி அது போட்டோம் ஆ, வீட்டு பக்கத்துல கிணறு எது கேக்குறேன் அது வீடு சாவத்துக்கு தான் குடிமரம் அதுவும் மாட்டிக்கு சாவத்துக்கு பசங்களாம் எவனா லவ் பண்ணா சாவத்துக்கு தான் கேட்டேன் நான் எல்லாச்சும் இப்படி கூட கேட்பாங்க கேட்டு வச்சாதான் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொல்றதோட கரெக்டா இருக்கும் சரி இவ்வளவு கேட்டியே ஆ. அந்த பொண்ணு பேர் என்ன அதுக்காட்டி தான் நீ இசிட்டியா இரு கேட்டு வரேன் சரி இருட்டா சொந்தக்காரியா நக்கிறேங்களா எனக்கு உறவுன்னு சொல்லிக்க ஒருவர் மட்டும்தான் இருக்காங்க என் உடன் பிறந்த அண்ணன் ஆமா வேலை வெட்டி போறானா வேலை வெட்டி இல்லாம தான் வேலை இருக்காங்க வெட்டி இல்லையா எதுவுமே இல்ல சாப்பாடு எங்கேயாவது அக்கம் பக்கத்துல கொஞ்சமாவது கொடுப்பாங்க கொடுப்பாங்களையா ஓ பிச்சை சரி வீட்டுக்கு வாடகை காட்டுறீங்களா எங்க பாவத்தை நினைச்சு அத்தை கூட கேக்குறது வீட்டு இல்ல வாடகையும் காட்டுறது இல்ல சாப்பாடு வகையில பிச்சை தான் சாப்பிடுங்க அது ஒண்ணு உயிராடுத்து செத்துலாமே என்னது உயிராடுக்கிறீங்க சரி உங்க பேர் என்ன என் பேரு அபிராமி அபிராமி சூப்பர் பேர் அபிராமி அபிராமி எங்க அழகான பேர் அண்ணன் ஒருத்தங்கிறானா வேலை வெட்டி பார்த்துருக்கியா சொந்த பேர் அபிராமி சரி வா போலாம் ஓ காலை கட்டி கட்டிடு கூட்டு விட்டு வர மொத்தம் வேலை செய்யணும் நான் போய் வர மொத்தம் பார்த்துக்கோ என் பேரு அபிராமிங்க அபிராமி உருவத்துக்கு ஏற்ற பெயர் பெயருக்கு ஏற்ற உருவம் சுட்டு வளைச்சு பேச தெரியாதுமா உன்னை பார்த்து மனசுக்கு பிடிச்சு போச்சு ஐ லவ் யூ ஒரு நாட்டில வந்து ஐ லவ் சொல்லமா தப்பு இல்ல ஐ லவ் எவடா கடிச்ச உக்கால போய் பாவம் ஒரு அப்பனார் ஒரு பொண்ணை பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறான் அவன் தள்ளி போடுறீங்களாடா சரி பரவாயில்ல விடு சவர வேலை வேறி போச்சு அவன் தள்ளி போ சரி சீனி கடிச்சா கிடைக்கலையா சரி பரவாயில்ல ஏமா சரி நாட்டு இளவரசில லவ் பண்ணலாம் நான் ஒண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன் நீ லவ் பண்ணு எங்க அண்ணன் கட்டியா அப்புறமேட்டு பேசிக்கிறேன் நீ லவ் பண்ணு பாரு யா வாமா சொல்லட்டுமா மெதுவா லவ் பண்ணு வர ஆமா என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன் உங்க விருப்பம் என்ன எனக்கு நானும் என்ன சொல்றது தெரியாம தவிக்கிறேங்க இந்த நல்ல நேரத்துல நீங்களே வந்து என் உயிரை காப்பாத்தலன்னா இன்னும் நான் செத்து பணமா போயிருப்பேங்க அதனால நானும் மனசார உங்களை காதலிச்சுட்டேன் இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க காத்துன்னு தான் இருந்தீங்க அது மட்டும் கிடையாது நான் உயிரோடு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி. நான் இடையில இருந்து விட்டாலும் சரி விட்டாலும் சரி என்னை தவிர வேற எந்த ஒரு பெண்ணையும் பார்க்க மாட்டேன் எந்த ஒரு பெண் கழுத்திலையும் தாலி கட்ட மாட்டேன்னு ஒரு சத்தி மட்டும் செய்யுங்க அபிராமி, நீ உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது ஒரு வேலை இறந்து விட்டாலும் சரி எந்த ஒரு பெண்ணின் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் இது சத்தியம் அப்படியாங்க அபிராமி, உங்க பதக்கத்திலே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே ஒரு பட்டு கண்ணுகளின் மேலே ஒரு தொட்டு கொடுத்திடலாமோ ஒரு வெட்டு கொடுத்திடலாமோ தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது
அடிக்காங்க. யார் என்னன்னு நீங்களே பார்த்து பணம் அத்தாடு போடு பாவம் 2 கோயிலுக்கு லவ் பண்ணிருக்கோம் 4 பேர் கஞ்சாச்சிட்டு வருவான் அதை தெரிஞ்சு அவனை தெரிஞ்சு அவனுக்கு அறிக்குவாங்க போத வாய முடியுங்க. சப்போர்ட் நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் வராதீங்க, எனக்கு வராதீங்க. அவர் யார் தெரியுமா? மைசூர் மகாராஜாவா இல்ல சிப்பூர் சுல்தான்? ஒரு நேரத்துல மைசூர் மகாராஜாவா தான் இருந்தாரு. ஆமா, இப்போ பேரும் புகழுமா தான் வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் யார் தெரியுமா? என்ன பாக்குற என்னங்க என்னங்க அவர் யார் தெரியுமா? என் உடன் பிறந்த அண்ணன். கை வச்சுன்னு நானே காதல் சேர்த்து வச்சேன், நானே பிரிச்சுட்டேன். உலகத்துல எதுவுமே கிடையாது. எனக்கு அதெல்லாம் நடக்குது. அவர் யாரும் தெரியாம என் உயிரை காப்பாத்தினதே அவர் தான். தம்பி தம்பி சாரிப்பா. கை எதுக்கு கை விடு கொடுக்க முடியாது. கை விடுறா. நான் யாரும் தெரியாதான் கை வச்சேன். அதே கோவத்தில் நீ போய் 10 பேர் எடுத்துட்டு வந்து என்ன அடிக்கிற வேலை வச்சுக்காத. அப்புறம் நான் 10 பேர் எடுத்துட்டு வந்து உன்ன அடிக்கிற வேலை வச்சுக்க கூடாது. இது போல அடிச்சுக்கின்னு ரத்து கோயிலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு கேஸ் போட்டு சாவர வரைக்கும் வாய்தான்னு கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலைஞ்சு நடக்கணும். ஏன் அடிச்சிட்டியா? ஒரே ஒரு சாரி. நீ நிம்மதியா தூங்கலாம், நானும் நிம்மதியா தூங்கலாம். ஒரே ஒரு சாரி சொல்லிடுங்க, பிரச்சனை கிடையாது. வீம்புக்கா போய் உக்காந்து கிடக்குறீங்க, அவங்க விட்டு துட்டு செலவு பண்ணிக்கிறீங்க. சாரி மேல கை வச்சப்பா உடுப்பா. கை வைக்கவே தான் சாரி சொன்னேன். உடு சரி போ, தங்கச்சி கூப்பிட்டு போ. யாரும் தெரியாம அவரை அடிக்க பாருங்க, சண்டைக்கு பாருங்க. இந்நாட்டு இளவரசர் என் உயிரை காப்பாத்தினாரு. அதனால மனசார அவரை நான் காதலிச்சுட்டேன். தம்பி தம்பி அவசரப்படாத, என்ன மாதிரி அவசரப்படாத. சொன்னதுக்கு பாப்பா என்ன சொல்லிச்சு? காதல் தானே, நைசா தள்ளி விடு. நான் சொல்றது கேளு. உங்க மச்சம் எங்க இருக்குது? சொந்த வீடு கிடையாது, நிலம் கிடையாது, வேலை வட்டிக்கு போல, சாப்பாடு கூட பிச்சை தான் துண்ணுங்கிறீங்க. ஆனா நான் சொல்றது கேளு. வர்ற மாப்பிள்ளை 25 சவரம் காப்பான். எவன் பொண்டாட்டி தாலி அறப்பேன். ஒரு சவரம் என்ன ரேட்டு? ரேட்டு 1,20,000 ரூபாய். 25 சவரம். அது இல்லாத கட்டில பிரியா காப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? பைக்கு காப்பான் ஓட்டுறது. அதெல்லாம் என்ன பண்ணுவான்? அதை ஓட்டினாதான் ஓட்டுவான். ஆனா நான் சொல்ற மாதிரி செய். நாட்டு இளவரசர் நைசா தள்ளி விடு. உன் தங்கச்சி 10 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கும். நீ பெரிய ஆள் ஆயிடுவா. நீ பைனான்ஸ் விடுறா. பைனான்ஸுக்கு பாய்ச்சிக்கிறா. ஆமாண்டா, பக்கத்துல 4 ரவுடி வச்சுக்க, சரியா போச்சு. அவனே மாற்றி வசூல் பண்ணி வந்துடுவான். உன்னை ஏண்டா பாக்குறா? நீ பின்னாடி 10 பேர் வச்சுக்கிறா. பணம் கொடுக்குறாங்க, மூஞ்சலாம் போய் பாரு எப்படி இருக்குது. ஏன்டா அப்படி ஆயிடுறா? முடியாது கேளு. சரி ஒத்துக்க மாட்டேன். சரி இரு, 2 குவார்டர் வாங்கி தரேன். என்ன பண்றேன்? 2 குவார்டர். இவ்வளவு நேரம் பேசணும் ஒத்துக்கல. 2 குவார்டர் வாங்கி தரேன். ஓகேன்ட்டாம்பா. ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க.
எங்க இருந்தாலும் உன் தங்கச்சி நான் சந்தோஷமா இருப்பேன். வாழ்க்கையில நீங்க எப்படி இருப்பீங்கன்னு அதை யோசிப்பேன். என்ன விடுமா என்ன ஏத்துமா பாவ லிட்டருக்கு அந்த சந்தோஷம் உனக்கு பரவாயில்ல. தங்கச்சி சொன்னாங்களா? சொன்னாங்க. எனக்கு மனப்போது அது போதுங்க. இருந்தாலும் ஒப்பமா சம்மதம் சொன்னா அவங்கள போட்டு அந்த அனுபவிச்சுங்க. லவ்வுக்கு சம்மதம் சொன்னா போட்டு தள்ளுவாங்க. எங்க அப்பா அம்மா சம்மதம் வேண்டாம், அவ்வளவுதான். தாராளமே அப்பா அம்மா சம்மதத்தோடு வந்து அது ஓகேவா? அது மட்டும் கிடையாது. நீங்க நகை நட்டு போனீங்கன்னு அவசியமே கிடையாது. இல்லையே கட்டின போடுவாட அனுப்பிச்சா போதும். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல. பேச்சு சொன்னா சரி நீ வந்து மாப்பிள்ளை பார்க்க தேவையில்லை. மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க தேவையில்லை. நேரா சத்தத்துக்கு வந்து பந்தல்ல வச்சு பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஓகே ஆனா பாவிங்களே ஆரம்பிச்சாங்க. இத்தாட வீடியோ கால் தான் எங்க நல்லா எங்க அண்ணன் வெளியே போய்க்கிறாரு. அதான் வீடியோ கால் பண்ண. நீ சாப்பிட்டியா? சாப்பிட மாட்டாங்க. சும்மா பேசி இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் சரி போயிட்டு வரோம். ஏதோ இந்நாட்டு இளவரசர் சந்தோஷமா வச்சிருப்பாரு. எனக்கு மன நிம்மதியாகுது. அண்ணா இப்ப என்னத்துல வந்துமா மறுபடியும் ஆத்தங்கரைக்கு செல்ல வேண்டும். தண்ணீர் கொண்டு வர வேண்டும். நான் வேலை தேடி போறேன். திருப்பி நான் ஆத்துக்கு போறேன். அவர் வீந்துறேன். தனியா போற ஏன் பக்கத்து ஆய வைக்கும். சரி அண்ணா. துணைக்கு கடைக்காயிட்டு போறேன். இப்பயாவது வேலை தேடி வேலையோட கண்டிப்பா கிடைக்கும். இப்பயாவது நான் தண்ணி வெற்றியோடு வருவேன். உங்களுக்காக விருந்து செஞ்சு வைக்கிறேன்னா நேரத்தோட வந்துருங்க. ஒரு பெண் உயிரியை குடும்பத்துல பிறந்த பெண். அந்த பெண்ணு பேரு அபிராமி. அந்த பெண்ணை காப்பாத்தினல்ல சரி அந்த காப்பாத்தின அந்த பெண்ணை தமிழ்காரா பறி கொடுத்துப்பா. உங்க விருப்பம்னா அந்த பெண்ணையை நான் திருமணம் செஞ்சு நாம் ஏழை பெண்ணை காதலிக்குவோமே நமது தந்தை மறுத்திருப்பார் நினைக்கிறேன். ஏழையின் வேர்வைதான் நாட்டுக்கே உரம் என்றால் எந்த ஒரு ஏழை பெண்ணை காதலிக்கிறாயோ அந்த பெண்ணுக்கு திருமணத்தை முடித்து வைக்க. வெள்ளிக்கிழமை திருமணம். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் திருமணம் ஏற்பாடு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆளு கல்யாணம் சம்மதம் சொல்ல மாட்டான். 2 பேரும் போட்டு தள்ளிடலான்னு பார்த்தேன்னு. இதை மந்திரவாதி சொன்னா என்ன பண்ணுவானோ? அந்த கெவடியால வேற பச்சை அமிச்சா அவன் ஆளு என்ன வச்சு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னா அவங்க அப்பா கல்யாணம் சம்மந்தம் சொல்லிட்டான். வர வெள்ளிக்கிழமை சுகர் வரும் அம்மா ஏமா வர வெள்ளிக்கிழமை சுகர் வரும் கல்யாணமா அவதான் சொன்னாரு. வர வெள்ளிக்கிழமை சுகர் வரும் கல்யாணம். சுகர் வருமா? என்ன
எனக்கு என்ன தெரியும் அந்த ஆட்டம் சொன்னான் வர வெள்ளிக்கிழமை சுகர் வரும் கல்யாணம் வர வெள்ளிக்கிழமை சுகர் வரும் கல்யாணம் என்ன ஆகட்டும் அது மட்டும் அது என்ன சொன்னான் அரண்மனையில ஒவ்வொருத்தரா குறைக்கணும் இங்க வந்து பார்த்தா ஒவ்வொன்றா கூட்டிக்கிட்டே வருது இது சொல்லணும் நம்மள அந்த ஆளு உயிரோடு வைக்க மாட்டான் அங்க போய் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.